ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சோள ரவை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். சோள ரவை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் சோள ரவையை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன சைஸ் பல்லாரியில் ஒன்று, கொஞ்சம் துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரியை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பல்லாரி சீக்கிரமாகவே வெந்துடும். பல்லாரி கொஞ்சம் குழையிற அளவுக்கு வேகட்டும். பாருங்க, குழையிற அளவுக்கு வெந்துருச்சு. இனி நாம் பச்சை மிளகாய் உள்ள ஆட் பண்ணிடலாம். லைட்டாக பச்சை மிளகாய் வதங்கட்டும். நாம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சோள ரவையை ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால அரை கப் தண்ணி போதும். இனி துருவின தேங்காய் உள்ள சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இனி நாம் சோள ரவை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வறண்டு வருது. சோள ரவை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், சோள ரவை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.